ஏங்க குணா குகைன்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கொடைக்கானல் போனால் குணா குகைன்ற ஒரு நேமே அங்கே வந்து இதாகிடுச்சு. அது ஒரு பிராண்டே ஆகிடுச்சு. அந்த மாதிரி குணா குகைன்றது பார்த்தீங்கன்னா இப்போ கூட மஞ்சு பாய்சன் லாஸ்ட் இயர் இப்போ வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க குணா குகைன்ற இது ஆப்ஷனை தான் கொண்டு வராங்க. மனிதர் உணர்ந்துக்குள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்றத வந்து பொன் வரிகள் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறாதுன்றதுக்கு குணா படம் ஒரு பெரிய இலக்கணம். ரொம்ப அந்த காலத்தில் வந்து கமலே சொல்லியிருக்காரு. அப்போ படம் எடுத்தப்போ வந்து ரொம்ப எதிர்பார்த்த அளவு பெரிய லெவலில் ஓடலினாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக வந்திருக்கணும் எப்படின்ற அளவுக்கு பேசுகிற மாதிரி இருக்குது. இன்னும் எவ்வளோ நல்லா சிறப்பாக வந்திருக்குது. இப்போ வரைக்கும் அதை பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனும் இதை கண்டிப்பாக பேசுவாங்க. இதுதான் உண்மை நிதர்சனம். அவ்வளோ பெரிய படம். ஆனால் அந்த டைமில் யாரும் வந்து செலிப்ரேட் பண்ணல இந்த படத்தை. அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 91 அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் தளபதி படம் அந்த டைமில் ரிலீஸ் ஆகும்போது வந்து பார்த்தோன்னா இந்த படத்துக்கு பெருசாக வந்து ஓப்பனிங் வரல. ரொம்ப வந்து நெகட்டிவாக தான் அந்த படத்தை சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கமல் சார் வந்து பயங்கரமாக நடிக்கிறாரு, என்ன மாதிரி கேரக்டர் தெரியுமா அப்படின்னு அந்த டைம்லலாம் வந்து பார்த்தோன்னா அவர் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரியே பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்த படம் இது. எந்த அளவுக்கு இந்த படத்தை நம்ம கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த டைமில் நெகட்டிவிட்டிலாம் ஓவராக ஸ்ப்ரெட் ஆனது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த உண்மைன்னு தெரியல. ஆனால் வந்து எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தெல்லாம் எப்படி மிஸ் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு உண்மையாலுமே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா பழைய படத்தை ரீரிலீஸ் பண்ணணுன்றதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் ரேரான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ நிறையா படம் பேக் டு பேக் வந்து பார்த்தோன்னா தமிழ் சினிமா கோலிவுட்டில் வந்து ஒரு கம்பேக் மூவிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த டைமில் இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. போன வருஷம் வந்து பார்த்தோன்னா விஜய் சாரோட ஆக்டிங் கில்லி படம் வந்துருந்தது. அது எந்த மாதிரி சக்கப்போடு போட்டிருந்தது தெரியுங்களா? உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஒரு மூவி வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற போது அந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து கமல் சார் படத்துக்கும் பண்ணலாமே அப்படின்றத உண்மையுமே கூட. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து பார்த்தோன்னா இதை வந்தது யாருக்கும் தெரியலையா இல்லை ப்ரமோஷன் கொடுக்கலையா அப்படின்றது தெரியல. முதல்ல சொல்ல குணா இப்போ ரீரிலீஸ் ஆகுதுன்றதே பார்த்தீங்கன்னா எனக்கு காலையில் தான் தெரியுங்க. ஒரு நண்பர் மூலியமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ரீரிலீஸ்னாங்க. இந்த மாதிரி 11:15 மணிக்கு ஆஸ்காரில் ரீரிலீஸ் அப்படியான்னு சொல்லிட்டு உடனே என்னடா இது 30 வருஷங்கள் மறுபடியும் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸாக எனக்கு காலையில் சொல்லி கிளம்பி இந்த படத்துக்கு வந்தேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆத்ம திருப்தியாக இருந்துச்சு. 30 வருஷம் தேட்டருக்கு அப்புறம், அதாவது எல்லாருமே 30 வருஷம் தேட்டரில் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தேட்டரில் பார்த்து குறைவு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிவியில் தான் அதிகமாக பார்த்துருப்பாங்க. டிவி சிடி அந்த காலத்தில் எல்லாமே பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் தேட்டரில் செகண்ட் டைம் பார்க்குறதுன்றது ரொம்ப 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 மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் இருக்குது. இந்த படம் வந்து 1991 தீபாவளியில் பார்த்துருக்கேங்க. இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க தேட்டரில் தான் ரிலீஸ் ஆங்க. கலர்ஸில் ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்போ பார்த்தேன். அப்போ ஒரு வாரம் ஆகிடுச்சு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். இப்போ மாதிரிலாம் புக்கிங் அதெல்லாம் கிடையாதுங்க. கூட்டத்தில் தான் பார்க்கணும். அது ஒரு காலகட்டம். 33 வருஷம் அது படம் ரிலீஸ் ஆகி. அப்பயே தேட்டர்லேயும் அப்போ பள்ளி மாணவனாக படம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேட்டர்லேயே அப்போ 2 டைம் பார்த்தேன். அதுக்கப்புறம் டிவியில் நிறைய தடவை பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். இப்போ வந்து தேட்டரில் 33 வருஷம் கழித்து மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டாக ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பிரிண்ட் குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அரௌண்டு ஆக்சுவலாக ராஜ்கமலோட ஃபிலிம்ஸ் இது. சந்தானபாரதி டைரக்ஷனில் வாலியுடைய பாடல்கள் வரியில் இளையராஜோட அற்புதமான மியூசிக்கில் நல்ல சிறப்பாக வந்திருக்க படம் இது. கமல் சார் நான் சின்ன வயசுலேருந்து எப்போ இருந்து பிடிக்கிறதை விட குழந்தைலேருந்து கமல் படத்தை பார்த்தா வளர்ந்துட்டு இருக்கேன். எப்போ பிடிக்கலாம் தெரியாது. சிறு வயசுலேருந்து கமல் படத்தை பார்த்து தான் வளர்ந்துட்டு வரேன். கமல் படத்தோட ரீரிலீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவர் மகன் உள்ளுங்க. இது 92 தேவர் மகன் விட்டு பெரிய ஹிட் படம் இது. தேவர் மகனை விட்டால் ரொம்ப எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உன்னால் முடியும் தம்பின்னு ஒரு படம் இருக்குங்க. அற்புதமான படம். உன்னால் முடியும் தம்பின்றது நல்ல ஒரு மெசேஜோட படம். குடிகாரனை திருத்துற ஒரு நல்ல ஒரு படம். உன்னால் முடியும் தம்பி வேணும்னு நான் ஆசைப்பட்றேன். வெற்றி விழா வந்து நல்லாயிருக்கும். கமல் பிரபு நடித்த படம். அந்த மாதிரி படத்தெல்லாம் வந்தால் கொஞ்சம் நல்லா ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது ப்ரோ. உண்மையான இது வந்து பெஸ்ட் ரீமாஸ்டர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அது அந்த டைம்ஸ் 91 டைமில் வந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா ரீமாஸ்டர் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதை ஹோல் ஆஃப் பண்ணி வந்து பார்த்தோன்னா இந்த படத்தை வந்து ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க. உண்மையாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் ப்ரோ, உண்மையாமே வந்து பார்த்தோம்னா அந்த 90s அந்த மூவி வந்து பார்க்கணுன்னாலே ஒரு எக்ஸைட்மெண்ட்ஸ் நமக்குள்ளே ஒரு இருக்கும். அந்த மாதிரி படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்கன்ற போது அது ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அதில் குணா படம் பண்ணது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் ப்ரோ. ஆனால் உண்மையாலுமே வந்து பார்த்தோன்னா குணா படம் வந்து பார்த்தோன்னா
நம்ம கேடிவியில் யூடியூப் அந்த மாதிரி இதில் வந்து இந்த படத்தை பார்த்துருப்போம். ஸோ தேட்டர்லன்ற போது அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து தரமாக இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு யோசனை வரும் கண்டிப்பாக. ஏன்னா ரீமாஸ்டருன்ற போது வந்து பார்த்தோன்னா கொஞ்சமாவது பிசிறு தட்டுமோ அப்படின்னு பார்த்தோம். கிளியாரிட்டியில் அதில் ஏதோ பிசிறு தட்டுமான்னு பார்த்தோம். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இதில் இல்லை. உண்மையாலுமே வந்து பார்த்தோன்னா குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப தரமாக பண்ணியிருக்கிறாங்க. அது இன்னும் வந்து மேலும் மேலும் மெருகேற்றுதுன்றது தான் உண்மையுமே கூட. அதாவது அந்த சாங்கு கேட்க கேட்க ப்ரோ உண்மையாலுமே வந்து பார்த்தோன்னா அது எந்த வாட்டி கேட்டாலும் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஜேம் தான் ப்ரோ. உண்மையாலுமே இளையராஜா சார்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு ஜேமு. உண்மையாலுமே இந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே அதே மாதிரி தான் ப்ரோ. அந்த ஒரு 90s வைப் இப்போ வந்து பார்த்தோன்னா சும்மா அந்த காது கிளியிற மாதிரி ஒரு பிஜிஎம் இப்போ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் மறுபடியும் அந்த ஒரு 90s ஃபீல்டில் இருக்கிற ஒரு சாங்கை வந்து பார்த்தோம்னா கேட்குறது அந்த ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூமெண்ட்லாம் வந்து பார்த்தோம்னா மறுபடியும் அது வந்து இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணாதான் ப்ரோ முடியும். உண்மையாலுமே சொல்லணும்னா அது ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படத்தை வந்து தாராளமாக பாருங்கள், ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அந்த படம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு அனுபவம் வரும். இந்த படம் நாங்கள் தேட்டரில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. மஞ்சுமல் பாய்ஸ்ல மலையாளத்துல நல்ல ஒரு ஹைப் கொடுத்து அதுக்கு மெயின் காரணமே குணாவோட அந்த 2 வார்த்தை இதுதான். அது கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? அதான் ப்ரோ, அதுக்கு சீடு போட்டதே இந்த படம் தான் ப்ரோ. உண்மையாலுமே அதுக்கு விதை போட்டதே வந்து பார்த்தோன்னா குணா படம் தான். அப்படின்ற போது வந்து பார்த்தோன்னா இதுவே அந்த அளவுக்கு தரமாக எடுக்க தெரிஞ்ச அவங்களுக்கு அந்த படம் வந்து பார்த்தோன்னா வந்து 91 வந்தது. நீங்க போன்ல இல்ல யூடியூப்ல இல்ல டிவில மட்டும்தான் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் எப்படி திருப்தியா இருந்ததா ப்ரோ? அதான் ப்ரோ சாட்டிஸ்ஃபைடு ப்ரோ. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இப்போ ரீரிலீஸ் படம்ன்ற போது வந்து பார்த்தோன்னா எல்லா படத்துக்கும் இப்போ வந்து கூட்டம் வருது. ஸோ கமல் சார் படத்துக்கு வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் எந்த ஒரு ஆடியன்ஸும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி வர மாட்டாங்களேன்றது தான் அது ஒரு வருத்தமாகவும் இருக்குது உண்மையாக சொல்ல போகணுன்னா. ஏன்னா இப்போ ஆளவந்தான் போன வருஷம் ஆளவந்தான் வந்திருந்தது. அந்த டைமில் இதே மாதிரி தான் இந்த மாதிரி படம் வந்து பார்த்தோன்னா அந்த டைமில் நெகட்டிவிட்டியாக போயிட்டு இப்போ எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இந்த தேட்டரில் பார்க்கும்போது மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா அந்த படத்தை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. டிவிலேயோ இல்லை யூடியூப்லேயோ பார்த்துட்டு என்னமா பண்ணியிருக்கிறாரு அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். ஸோ இந்த மாதிரி படத்துக்கு கொஞ்சம் ஒரு தயவுசெய்து ஒரு தேட்டர் ரெஸ்பான்ஸ் வந்து இந்த ஒரு படம் போயிடுச்சு அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி ஒரு படம் வர்றது ரொம்ப பெரிய விஷயம். உண்மையாலுமே எனக்குமே இந்த படம் இன்னைக்கு ரிலீஸுன்றது உண்மையுமே தெரியாது. அதுவுமே உண்மையுமே கூட போஸ்டர் பார்த்தோன்னே தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாலுமே இந்த படம் வந்து ஆஸ்கார் தேட்டர் ஓனருக்கு வந்து பார்த்தோன்னா உண்மையாலுமே வந்து பார்த்தோன்னா இது கிரேட்டர் டைமு. இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணி இந்த படத்தை விட்டது. இத்தனைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஷோர்ட் டைம் வேறு. பேக் டு பேக் அமரன் ஓடிட்டு இருக்குது, கங்கு ஓடிட்டு இருக்கு. அப்படின்ற போது அது பேக் டு பேக் படத்துலேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஷோ கொடுத்து உண்மையாலுமே வந்து பார்த்தோன்னா சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டு அதுதான் வந்து பார்த்தோன்னா ஆஸ்கார் தேட்டர் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தோன்னா இதே மாதிரி என்னோட தலைவன் படம் எஸ்டிஆர் படத்தையும் ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சிலம்பாட்டம் படமும் சென்னையில் பண்ணாங்க, அதே மாதிரி சேலத்துலேயும் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி தளபதி படம் இன்னும் நிறைய பேர் தளபதி அஜித் இது இந்த மாதிரி நிறையா படம் வந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரீரிலீஸ் டைமில். இப்போ வந்து தலைவர் பிறந்தநாள் அன்னைக்கு தளபதி படம் ரீரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து பார்த்தோன்னா அதுவும் இதே கூட வந்த படம் தான். கண்டிப்பாக அந்த படத்துக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹைப் இருக்குது. ரீரிலீஸுன்ற டைமில் கண்டிப்பாக வந்து இது பண்ணலாம். ஓகே.